எல்லாமா கற்பனை மாதிரி எல்லாமா தாய்மார்கள் இல்ல இல்ல எல்லாம் கற்பனைனா எல்லாம் குழந்தை செய்யறாங்களா கற்புள்ள தாய்மார்கள் அப்படி சொல்லு எல்லாம் கற்பனை மாதிரின்ற நாங்க பாத்துக்கிற முன்னு அன்பிலே சிறந்தவர்கள் பாசத்தில் மிகுந்தவர்கள் ஆனா நான் வரேன்னு சொன்னாவே கறி மீன் முட்டை அப்பளம் வடை எல்லாமே 2 நாளா கோய் கறி கூட காட்ட மாட்டேன்ட்டு எல்லாம் கறி மீன் போடுறாங்க சனிக்கிழமை பகவானுக்கு விருப்பம் மணி என்னடா தேர்றா என்னடா தேர்றா இல்ல என்னடா தேர்றா வெரி ரசமா இருக்க இல்ல வெரி ரசமா அத கையில வெரி ரசமா இருக்க ரசமா இருக்கு அப்பளம் ஓ வெரி ரசமா இருக்க சரி எந்த தேவையாடா அந்த சாப்பிட என்னடா இது மாமா வரேன்னா ஓ மாமா வரேன்னா கொஞ்சம் சோறு அப்புறம் கறி அப்புறம் சோறு மீன் அப்புறம் சோறு அப்புறம் முட்டை அப்புறம் கறி சரி அப்படியே கூட இருக்கட்டும் உனக்கு கறி மீன் முட்டை எல்லாம் கூட செஞ்சு தரா கூட செஞ்சு தர சொல்றேன் சரி நீ அந்த மீன்ல முள்ளுல அதை எப்ப நீ ஒண்ணு நீ எடுக்கிறது நீ எப்படி திங்கிறது தெரியாது ஏன்டா கம்யூனிட்டி போக எங்களுக்கு தெரியாது நாய் திங்கிற மாதிரி திங்கிறோம் எனக்கு புறைய இருந்துச்சு உடல்ல ஒட்டுமா நீ எப்ப சாப்பிட்டு நான் சாப்பிடலாம் என்ன காலையில உனக்கு ரசம் சோறு நல்லா பசி ஆத்து மணி 7:30 என்ன இப்ப கூத்து பாக்கணுமையா இப்ப என்ன அர்ச்சனா கூப்பிடுற ஞாயிற்றுக்கிழமை தானே சமயவர்களே அதான் ஒரு நாட்டு அரசன் ஒரு நாட்டு அரசன் அதான் கெட்டுன்னு வந்து வீதி வீதியா சத்தியா ஏமாறுறான் ஏதோ ஆளு ஆள் கையில உள்ள 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா 2 ரூபா 150 ரூபா போட்டு ஏதோ உங்க பாவத்தை தொலைச்சிட்டு போங்க
நீங்க போட்டோம்னா உங்க அதாவது உங்களுடைய கர்ம வினை தீர்ன்றதுக்காக தான் இது போல நாடகம். உங்க கையால நீங்க தலை சுத்தி கூட போடலாம். இது ஏதோ உங்களால முடிஞ்சிருச்சு இல்லன்றதுக்காக வருத்தப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. ஏய் இப்படியே இருங்கடா. எங்க போற? ஐயா இவங்கலாம் கும்பலா போறாங்கல, எங்க போறாங்க? சொல்லக்கூடிய அவனை போட்டாதால்டா திவ்யலட்சுமி சீனிவாசன் அவர்கள் இது காசி, அதாவது ஒரு குடும்பத்தையே கண்ட இவர்களெல்லாம் கும்பலா போறாங்க, எங்க போறாங்க? திருவேற்காடு கருமாரியம்மனை தேடி அவரவர் தீவனியை தொலைப்பதற்காக அம்மனை தேடி செல்கிறார்கள். ஆகத்துக்கு ஆய் வைத்து இதோ காசிக்காக இல்லை வாங்கி எடுக்கிறாங்க. சந்தோஷ் பவித்ரா 4 பேரும் சேர்ந்து இதோ தாசிக்காக கொடுக்கப்படுற மாதிரி போகலாமா? போய்டா. அப்ப போனா கிட்ட வந்துட்டோம். அங்க போனா தீராத வியாதிகளா தீர்ந்து விடும். ஆமா. தாம் தாம் தாம். பெரும் வியாதி கொண்டவன் பெருமா கோயில் தலை மேல ஏறி போயிருவான் கோபுரத்து மேல. இதை விட என்ன நோய் வந்துட போகுது. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ பின்னாடி கருமாதியா கருமாறிடா கருமாறி இங்க இருந்து எப்படி படங்களா
அடங்குடா கையில. அது இல்லடா திருவேற்காட்டில் சைலண்ட் கருமாதி அம்மன் கோயில் இருக்கு. கருமாரியம்மன் கோவில் இருக்கு. நாக்கு பிரியலன்றதுக்காக நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை. பொறுமை போயா நாக்குல பிரியலடா. நாக்கு பிரியல. நான் எவ்வளவு தெளிவா சொல்றேன். தேவடா மகனே, நீ என்ன பயிற்சி காட்டுற? அவன் சொல்றது தெளிவாக தான் அம்மா. நீங்க கேட்டு கத்துற ஸ்கூல்ல பேசுங்க. ஆமா, இது எனக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை அதனால ஆஹா வந்த வழியே தேடி நான் போய் கொண்டு ஆஹா நமக்கே தெரியாது. சரி நமக்கே தெரியாது. ஆஹா பொருளோசை உன்னை கேட்குது. ஆமா நம்மள முன்னே விட்டு பின்னே ஆமா கூட்டது யாராயிரம். ஒரு வேளை எப்படி இருக்குமோ எப்படி உனக்கு எவனா ஐடாக்கள் கொடுக்கல குதிரை குதிரை மஷின் அடிக்க போகணும். அது கல்லு எனக்கு திரும்பி வரும். என்ன பேரை விட்டு கூப்பிடுறா. யாரை வந்துட்டு கூப்பிட்டா சொல்லுவாரு தைக்கிறது சீக்காரம் டேய் மைக்கிக்காரன் நம்ம திரும்ப போய் என் படத்தை பத்தி உனக்கு தெரியாது. நான் கொண்டுடுவேன் ஒரே அடி. வாழ்தி ஆட்டம் சுந்தீரோ, நான் யார் என்று தெரிகின்றதா? சரியா வேலை வைக்கலையா? என்னை பேரை விட்டு அழைக்கிறேன். போக விட்டு அழைக்கிறேன். ஹீரோ, நன்றாகப்பா, நான் யார் என்று உனக்கு விளக்கம் தெரியவில்லையா? தெரியவில்லையே. உன் மனைவி ஸ்ரீதேவி. யாரு? என் மனைவி ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி 10 காசுல பங்கம், 5 காசுல அவமானம். ஆமா, நீ போய் என் மனைவி சொன்னா நான் ஏற்றுக்கொள்ளுவேன். நீ இருக்கிறதுல தப்பே கிடையாது. நான் அதை சொன்னா அப்புறம் என்ன ஏன்னா இப்ப நான் ஒரு வாழை வைத்திருக்கிறேன். சரி, எனக்கு பிற்பாடு அந்த வாழை யாரை வைத்திருக்கோம்? பிள்ளை வைத்திருக்கும். ஒரு குதிரை ஒன்று வைத்திருக்கிறேன். சரி, எனக்கு பிற்பாடு நீ குதிரை கூட வச்சிரு. அந்த குதிரை நீ எப்படி ஓடுறது வச்சுன்னு கைய. சரி, அதை விடு. இந்த சட்டியை நான் வைத்திருந்தேன். சரி, இந்த சட்டி எனக்கு பிற்பாடு யார் வைத்திருப்பது? புள்ள வச்சிருக்கோம். அப்ப நீ ஏன் பிள்ளையா? கைலாயத்திற்கக்கூடிய கைலாய பிரமண மனைவி உமா மகேஸ்வரி. அதே போடுங்க. என்ன 999 பெண்களை கற்பழித்தாய், இன்னும் ஒரு பெண்ணை சொல்லி தங்கம் அதிலே சமபேத தளத்தில் ஒன்று திறக்கலாம், அப்படி இல்லை என்றால் சங்கத்திலே ஒன்று அழிக்கலாம் என்று மதுரபாண்டி மன்னருக்கு மகளாக பிறந்த ஸ்ரீதேவியாகப்பட்டவள் நான். அப்ப எதற்காக என்னை திருமணம் செய்து கொண்டார்? 999 பெண்களை கற்பழித்தாய்.
இந்த ஜண்டா பாத்துக்கியா? அதுல ஒரு ஜண்டா பேய் வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பெண்ணை கற்பழித்தா தேவதத்தனாகி விடுவாய். அதெல்லாம் என்று திருத்த வந்தேன். ஆனால் காந்தந்தாசி வார்த்தையை கேட்டு என்னை திருத்தி விட்டாய். அப்ப நீ கைலாயத்தில் ஒரேபடியான உமா மகேஸ்வரி பார்வதியாக பிறந்து வரதராஜனிடத்திலே வளர்ந்து வந்தாய். மீண்டும் சிவனுடைய கட்டளையின் பிரகாரம் இந்த சுந்தரத்தை திருமணம் ஸ்ரீதேவி என்ற பிரபால் வந்து இணைந்து திருமணம் செய்து வந்தார். அம்மா, நான் மானிட ஜென்மம், நீயோ தெய்வம். மக்களுக்கு நல்ல வழிகாட்டுமே தவிர ஒரு உயிரை அழிக்கக்கூடியது என்று பரமன் ஆனால் நான் ஒரு நரை மனிதன், அறியாதவன், தெரியாத வண்ணமாக பிழை ஏதையிருந்தும் செய்திருந்தால் என்னை பொறுத்து என்னுடைய பிழையை காத்து என்ன உரைத்தாய்? என் பிழையை பொறுத்து என்னை ஒரு மனிதனாக ஆமாம் மாட்டேன் ஏற்றுக்கொண்டில்லை. வேறு என்ன கேட்கிறாய்? இந்த நோயாகப்பட்டது தொழுநோய். 4448 நரம்பு ஒரு மனிதனுக்கு. அந்த 448 நரம்புக்கும் கொடிய வியாதியா இருக்கும்படியான இது ஒரு தொழுநோய். இந்த தொழுநோய் ஒரு மனிதனுக்கு மட்டும் இருக்கவே கூடாது. ஆகையால் என்னை உன் ஆலயத்திலே இந்த உயிரை நீர்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்து இப்பொழுது முடிவு செய்திருக்கிறேன். எப்பொழுது செய்த தவறை ஒப்புக்கொண்டாயோ அதனாலே எதிரேற்கின்றது திருச்சாம்பல் பொய்கை. அந்த பொத்தாமர் குளத்திலே குளித்து நீராடி விட்டு வந்தால் உன் நோய் குணமாகிவிடும். சென்றுவார். எல்லாம் மெண்டலா இருக்குது. அம்மா தாய், நீ தெரிவித்தவரா? இதோ அருகாமையில் திருச்சாம்பல், அதாவது பொய்கையில் குளித்து நீராடியதால் இந்த தொழுநோயாகப்பட்டது இப்போது போய்விட்டது. ஆகையால் இனிமே இந்த உயிரை வைத்திருப்பது நான் நினைக்கிறேன். நீ ஏன் சுருகாடு எங்கன்னு கேட்டு போய் படுத்துக்கணும். நானா படுத்துக்கிட்டா யாரு எரி வைக்கிறேன்? மனவழியா படுத்துக்க. நாங்களா மசுறு பணம் கிடைக்கும். செய்த தவறை ஒப்புக்கொண்டு இந்த உயிரை வைத்துக் கொள்ள மாட்டேன் அப்படி உரைத்தாயோ அதனாலே உனக்கு ஆத்தால் அருள் கொடுத்து உனக்கு நாமதேயம் என்ன? சுந்தரம். சுந்தரம் என்ற பெயரை நீக்கி கருமாரி தாசன் என்ற பெயரோடு, ஆமாம், இந்த ஆலயத்திலே இந்த மாங்காட்டு பெயரை நீக்கி திருவேற்காடு என்ற பெயரில் நீ கருமாரி அம்மனாக உள்ளே அமர்ந்து நான் கருமாரி தாசனாக இன்னொரு பிள்ளையாக அமர வேண்டும். அம்மா, நான் மனித பிறவி, எனக்கு ஞானம் கிடையாது. இங்க எப்படி உன்னுடைய திருப்புகளை பாட முடியும்? ஞானம் பிறக்க வேண்டுமா? நீட்டு உண்ணாவை நான் ஞானம் கொடுக்கின்றேன். அப்படியே அறிவுரை. நீ சூலத்தை எடுத்தலாம் என் நாவலை எழுதாது, ஏற்கனவே சொல்லிவிட்டாய். அதனால நான் உஷாராய் கொண்டேன். அதெல்லாம் முடியாது. ஞானம் பிறக்க வேண்டுமா வேண்டாமா? நீட்டு உண்ணாவை அதெல்லாம் அன்னை செய்ய மாட்டான். நீட்டு உண்ணாவை நீட்டு உண்ணாவை இதோ இருக்குதுவா, அன்னைக்கு ஏற்காப்பா. தான் பயன்படுத்தக்கூடாது. நீட்டு உண்ணாவை நீட்டு நாவை நீட்டு அவன்
10ல மூக்குல விட்டுட்டு போய் இல்லடா, அம்மா நீ எழுதியது போதுமான்னு கேக்குறான். இப்பொழுது ஞானம் பிறப்பதற்கு வழி கொடுத்தாயோ, அதனாலே இப்ப என்ன செய்ய வேண்டும்? உனக்கு கொடுக்கப்பட்ட நோய் சரி. 4448. ஆமா. அந்த நோயை விடுத்து 4448 பாடல் எழுத வேண்டும். அதில் முதல் பாடலாக இந்த கருமாரி அம்மனை பற்றி பாடல் எழுத வேண்டும். போடு. அன்னை கருமாரி என்ற குலத்திலே தாசியாக இருந்தாலும் பெண்ணாக பிறந்து அறியாத தவறுகளை செய்து தன் தவறை உணர்ந்து அந்த காந்தம் என்று சொல்லக்கூடிய பெண்ணும் வந்திருக்கிறாள். அவளும் பெண்ணு, நீ அவள் வைத்துக் கொள்ள நீ வேண்டும். தெய்வம், ஆமா. அவள் மாநிலத்தை சரி. ஆகையா அதனாலே அவளும் உன்னை வந்து தரிசிக்கிறாள். அதனாலே சரி செய்யாத தப்பு செஞ்சுட்டோமா? செய்து விட்டாய். என்னை மன்னிச்சிடுமா? ஆமா. என் வயிற்று வலி நீக்குமா? அன்னைக்கு நான் பசி என்று வந்து அன்னைக்கு கொடுத்திருந்தால் தெரியாதும்மா எனக்கு. அதனால நான் செய்த தப்பு மன்னிச்சிடுமா? மன்னித்து வேண்டும். எனக்கு கும்பவலி எடுத்து தீர்வு வேண்டும். நல்ல வழியா இருக்குமா? சரி, அப்படியே உன் கும்மாவலியை தீர்த்து விடுகிறேன். புறத்தப்பா. தாய், வா. நான் இதோ இந்த அதாவது சிவேர் காட்டிலே நீங்க முன்னோடு பிள்ளையாக கருமாரி தாசனாக அமரக்கூடிய வரும்படியான பக்தர்கள் ஆடு கோழி பன்றி இப்படி சொல்லும்படியான மிருகங்களை கொண்டு வந்து எனக்கு பலியிட்டு உனக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் விட்டு படைத்து அது மட்டும் உன் மனதை ஆசையாக உன் ஆலயத்தை கொண்டு வேலை செய்யும்படியாக நீங்க பணிவிட வேலை. 400 ரூபாய் 2 கோடி 800 ரூபாய். இப்பொழுது அம்மன் கருமாரியாக அமர்ந்திருக்கிறது. இது வந்து கதைக்காக சொன்னாலும் சொல்லலாம், இல்லை உண்மையாலும் நடந்த நிகழ்ச்சின்னு கூட சொல்லலாம். இந்த கருமாரியம்மன் கோயிலை சென்றால் தீராத வினைகள் தீரும் என்பது நம்பிக்கையோடு எழுதி வைத்திருக்கிற நாடக ஆசா இது அம்மனாக அமர்ந்திருக்கிறது. அதாவது நீங்கள் நோய் நொடி உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மற்றும் ஏதாவது பிரார்த்தனை உள்ளவர்கள் மனதிலே நினைத்து அம்மனிடம் திருநீர் சேர்த்து சென்றால் ஏதோ 100ல் அதாவது 10ல் ஒன்னாச்சு பழிக்கணும். அது ஒரு பாக்கியம் ஆண்டவன் உங்களுக்கு வந்து எல்லாரும் கோயிலிருந்து எங்களுக்கு தெரிஞ்ச தாம்பளத்தட்டு கூட கொடுத்தவங்க. ஒருத்தவங்க வீட்டிலேயாச்சும் திருநீர் தாம்பளத்தட்டோட எடுத்து வந்து கொடுக்கலாம்.